எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். சுகமாயும் சேஃபாயும் இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். ஈஸி ரெசிபி. அந்த ரெசிபிக்கு போகிறாக்க முதல் இந்த பூக்களை பார்த்து ரசித்து கொண்டு போவோம். இந்த கடலையை நான் காலையில் ஊற போட்டுட்டு இப்போ பின்னேரம் இதை இப்போ எடுத்து அவிக்க போகிறேன். இப்போ கடலை அவிய வச்சிருக்கிறேன். இதை அவிச்செடுப்பேன். கடலை அவிச்செடுத்துட்டான். இதில் தேங்காய் படுத்து வச்சிருக்கிறேன். இதில் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஏலக்காய் பவுடர். என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ. வீடியோக்குள்ளே போகிறாக்கு முதல் எங்கெண்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி விடுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ. இதை நாங்கள் இப்போ இடிச்செடுக்க போகிறோம். அரிவாசியை முதல் போட்டு இடிச்செடுக்க போகிறோம். நான் நினைச்சேன் இது அரிவாசி கூட தான் காண முழுதும் போடலாம் போல இருக்கதால முழுதையும் போட்டு இடிச்செடுக்க போகிறோம். இப்போ கொண்டல் கடலை அறுவல் நொறுவல் அடிச்சாச்சு. இதுக்குள்ள நாங்கள் இப்போ தேங்காப்பு சேர்க்க போகிறோம். அதோட சேர்த்து சுகரும் போட போகிறோம். அளவா சுகர் போட வேணும். உங்களுக்கு சுகர் குறைய தேவைன்னு சொன்னால் குறைய போடலாம், கூட தேவைன்னு சொன்னால் கூட போடலாம். உங்களுக்கு காணும். இதை தாங்கள் திருப்பி இடிக்க போகிறோம். இப்போ இதை இதுக்குள்ள மாற்ற போகிறேன். இதுக்குள்ள இப்போ ஏலக்காய் பவுடரும் சேர்க்க போகிறேன். சிம்பிளா ஒரு குட்டி ஸ்நாக் குயிக்கா செய்யலாம். காலையில இப்ப புட்டுக்கு கடலை அவிச்சோம்னு சொன்னா அந்த மிஞ்சின கடலையில குயிக்கா ஒரு ஈவினிங்குக்கு ஒரு ஸ்நாக் செய்யலாம். இப்ப இதை பிடிச்சு சின்ன சின்ன பவுல் மாதிரி எடுத்து வைப்பா. இது பிடிச்சி எடுத்துட்டோம். இதுக்கு நாங்கள் இப்ப கொய்பென் மாவு செய்ய போறோம். கொய்பென் மாவுக்கு ஒரு சுண்டு அவிச்ச மாவு எடுத்திருக்கிறேன். ஒரு புடி அளவுக்கு பச்சை மாவு சேர்க்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன். மஞ்சளா இருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் உப்பு போடுறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் உப்பு போடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணுவோம்.
கொதிக்கட்டும். இப்போ நாங்கள் இதை தோய்ப்பன் மாவுக்கு தோய்ச்சி எடுத்து பொரிச்செடுப்போம். தோய்ப்பன் மாவுக்கு கணக்க பச்சை மா போட்டால் எண்ணெய் குடிக்கும். அதால கொஞ்சம் பச்சை மா போட்டால் எண்ணெய் குடிக்காது. தோய்ப்பன் மாவு இப்படி செய்தீங்கன்னு சொன்னா உடையாது. இல்லைன்னு சொன்னா உடைஞ்சிடும். தண்ணி கூடிச்சுன்னு சொன்னா கொஞ்சம் உடைஞ்சிடும். அதே மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். சுட்டதை பச்சை மா போட்டால் பொம்மி வெறும், ஆனா எண்ணெய் குடிச்சிடும். உங்களின் சுஷியம் ரெடியா ஆயிட்டுது. இது யாழ்ப்பாணத்துல எல்லா தேத்தண்ணி கடையிலையும் இருக்கும். சிம்பிளா செய்யறது. பெருசா ஒன்றும் தேவையில்லை. கடலை, தேங்காய்ப்பூ, மற்றது சுகர் இவ்வளவு இருந்தால் காணும். சிம்பிளாக ஒரு டீ கடை சுஷியம் செய்யலாம் வீட்டிலேயே. எங்களோட சுஷியமும் டீ பிளேன் டீ எல்லாம் ரெடி ஆகிட்டுது. நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே உடையே இல்லை. சாஃப்டாகவும் இருக்குது. ஒன்று உடைச்சு காட்டுறேன் பாருங்க. ஒன்றுமே உடைய இல்லை. நீங்களும் செய்து பாருங்க. சின்ன பிள்ளையால் விரும்பி சாப்பிடுவினம். பெரியாக்களே விரும்பி சாப்பிடுவினம். யாழ்ப்பாணத்துல தேத்தண்ணி கடைக்கு போனால் சுஷியமும் பிளேன் டீ மட்டும் தான் கேட்பினம் பெரும்பாலானாக்கள். நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவோட வாரேன்.